யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு சாம்பார் வெங்காயம் தான் வாங்குற பாருங்க. இது எங்கள் தெருவிலே வந்த வெங்காயம். பார்த்தீங்கன்னா 3 கிலோ ரூ. 100 நான் முதல்ல ஒரு 3 கிலோ வாங்கிட்டேங்க. ஏன்னா வெங்காயம் வந்து நல்ல ஊட்டமாக நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்ல காய்ச்சலாம் நல்லா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப ஒரு 3 கிலோ வாங்கினேன். மொத்தம் 6 கிலோ வெங்காயம் ரூ. 200 தாராளமாக வாங்கலாங்க. ஏன்னா ஒரு டைமில் வந்து 1 கிலோவே ரூ. 100 வைக்கும், ஒரு டைமில் வந்து 2 கிலோ ரூ. 100 வைக்கும். இந்த டைம் வந்து 3 கிலோ ரூ. 100. இந்த மாதிரி சீசன் டைமில் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சாம்பாரும் செம்ம சூப்பராக இருக்கும், வத்த குழம்பு சூப்பராக இருக்கும், இல்லை காரக்குழம்பு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு சட்னிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இது நிறைய பேர் இந்த ஆஞ்சி எடுக்கிறதுக்கு பால் மாறிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை பகுதி, வேர் பகுதி கொஞ்சமாக கத்தியால் சீவிட்டு வால் பகுதி கொஞ்சம் வெட்டிட்டு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டாலே போதும். லைட்டாக வந்து பிசைஞ்சாலே போதும், அந்த தோல்லாம் எடை போயிடும். நம்ம ஈஸியாக நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது மருத்துவ குணமுள்ள ஒரு வெங்காயம். ஒரு பூச்சிக்கொடி நம்ம வீட்டில் எப்பவுமே எல்லா வீட்லையும் இந்த பூரா இல்லை இந்த குளவி சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும்போது இல்லை கடித்தாலும் இந்த வெங்காயத்தையும் சுண்ணாம்பையும் வந்து தட்டி ஒன்றா வச்சு தட்டணும். நல்லா நெய்யை நசுக்கிட்டு அதை நம்ம எடுத்து அந்த பூச்சிக்கொடி வாயில் நம்ம வைக்கும்போது உடனே விஷம் இறங்க, உடனே ரிலீஃப் ஆகிடும். சூப்பராக ரிசல்ட்டுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வெங்காயம். அதேமாதிரி ஒரு சளி நல்லா மூச்சு விட மூக்கில் நல்லா அடைச்சி சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு தொண்டை கரகரம் இருக்குன்னா ஒரு 4 வெங்காயம் தோல் உரித்து நீங்கள் மென்று சாப்பிட்டு பாருங்கள், உடனே அதுவும் ரிலீஃப் ஆகும். இல்லை ரொம்ப இது அதிசயமான ஒரு வெங்காயங்க இது. ஏன்னா இது மருத்துவ குணமுள்ள ஒரு வெங்காயம். நிறைய பேர் இதை ஆஞ்சி எடுக்கிறதுக்காகவே நம்ம வந்து வாங்குறதில்ல. ஆனால் இந்த வெங்காயத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பெனிஃபிட்டுங்க. இந்த சளி, ஆஸ்துமா, வீசிங், இப்போ இந்த குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இழுப்பு மாதிரி வரும். இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக இந்த வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதேமாரி ரொம்ப சளியாக இருக்குன்னா இந்த வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி நல்லெண்ணெயில் வதக்கி சாதம் போட்டு சுட சுட போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ருசியான வெங்காயம்னு பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் தான். ஏன்னா நல்லா இருக்குது பாருங்கள் வெங்காயம். இந்த மாதிரி உங்களுக்கு சீசன் டைமில் நீங்கள் வந்து வாங்கி ஒரு 4-5 கிலோவுக்கு மேலே கூட நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல உடலுக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நமக்கு வைரஸை எதிர்த்து போராடுற அளவுக்கு இந்த வெங்காயம், ஜுரம் கூட நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணும்போது. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா வந்து சாதத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு வெங்காயத்தில் ஊட்டி விட்டனாலே நல்லா அவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும், அது வைரஸ் தொத்தாமல் இருக்கும். இவ்வளோதாங்க. இன்னும் நிறைய சொல்லலாம் மருத்துவ குணங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.